இந்த நம்பிக்கை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் கொண்டு போகும் தெரியுமா? யாருமே உங்களை நம்பாத போது உன்னை நீ நம்ப கற்றுக்கொள். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறைந்துவிடும். தன்னையே நம்பாதவனை உலகத்தில் நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் இல்லை. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். அதுதான் நம்பிக்கை. மைக்கேல் பெல்ப்ஸ்னு நீச்சல் போட்டியில ஒரு வீரன் இவான் குரோக்கரோட முத நீச்சல் போட்டியில ஒலிம்பிக்ல போய் கலந்துக்கிறான். இவனை விட குறைந்த நேரத்திலே 100 மீட்டர்ஸ் ஃப்ரீ ஸ்டைல்ல இவனை அவன் ஜெயிச்சிடறான். ஓடி போய் அவன்கிட்ட, எப்படா இவ்வளவு குறைந்த நேரத்தில் நீ இப்படி நீச்சல் பண்ற அப்படின்னு அவன் கேட்டான். உடனே அவன் சொல்றான், இவனை அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்தி விட்டான். அப்படியே தலையை கேள்விப்பட்டு ஒன்னெல்லாம் முடியாது போடான்ட்டான். இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம்ல, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் தங்க பதக்கத்தோட இருக்கிறத ஒரு போட்டோ எடுத்துட்டான். தன்னுடைய படுக்கை அறையிலே கொண்டு போய் ஒட்டி வைத்துக் கொண்டான். காலையில கண்ணு விழிச்சான்னா ராத்திரி படுக்கும்போது அவன் முகத்துல தான் முழிக்கணும். தூக்கம் வருமா அவனுக்கு? 3 ஆண்டுகள் தினம் 6 மணி நேர பயிற்சியை முடித்துவிட்டு 4 ஆண்டுகள் கழித்து அடுத்த ஒலிம்பிக் போறான். தன்னுடைய தாயினுடைய காலடியிலே விழுந்து வணங்கி எழுகின்றான். அம்மா, ஒரு தங்கப்பதக்கத்தையாவது ஒலிம்பிக் போட்டியிலே வாங்காமல். பார்சிலோனால நடக்குது ஒலிம்பிக். அந்த இவான் குரோக்கரை தோற்கடிக்காமல் இந்த தாய் மண்ணை தொடமாட்டேன், இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு சென்றான். என்ன நடந்தது தெரியுமா நண்பர்களே? ஒரே போட்டியிலே 8 உலக சாதனைகளை நிகழ்த்தி 7 தங்கப்பதக்கங்களையும் 8வது தங்கப்பதக்கத்தையும் பெற்று தன்னுடைய வீட்டிற்கு வந்தான். இன்று உலக போட்டியிலே 25 தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கின்றான். 120 கோடி ஜனத்தொகையை வைத்திருக்கின்ற நம்மளால் ஒரு தங்கப்பதக்கத்தை வாங்குவதற்கு அல்லாடுகிறோம். ஒரு மனிதன் 25 தங்கப்பதக்கங்களை வைத்திருக்கின்றான். எப்படி முடிந்தது? நம்பிக்கை உன்னை தவிர வேற என்ன இருக்க முடியும்? நினைத்து பாருங்கள். முயற்சி முயற்சி என்று சொல்லுகிறார்களே, என்ன? எல்லோரும் தான் முயற்சி செய்கின்றோம். எல்லோரும் வெற்றி பெறுவதில்லையே, ஏன்? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல மாணவர்களே. முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி. நம்மிடம் என்ன இல்லை என்பது முக்கியம் அல்ல, உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம். இருப்பதை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்கிறாய் என்பதை பார், அதுதான் முக்கியம். இந்த முயற்சி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக கிராமப்புறத்தில் இருக்கின்ற உங்களுக்கு ஒரு புராணத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். ஒரு பெரிய முனிவர் இருந்தாரு. சிவபெருமான்கிட்ட வரம் வாங்குறாரு. பெரிய தவம் இருந்து சிவபெருமான் வரம் கொடுத்துட்டாரு. உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்கிறாரு. அதை நான் கேட்கும் போது கொடுங்கிறான். சரின்ட்டாரு. அவன் இப்படிப்பட்ட ஒரு வரத்தை பெற்றவன் என்ற காரணத்தினால் முயற்சிக்காக சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஊருக்கு போனாலும் அவன் காலை கழுவாங்க, 3 வேளை சாப்பாடு போடுவாங்க. ராசிபுரம் மாதிரி ஒரு ஊருக்கு வர்றான். இங்க எல்லாம் பயங்கர தன்மானம் உள்ளவர்கள், உழைப்பாளிகள், எல்லா விவசாயியும் ஒன்னா சேர்ந்தாங்க. டேய், நம்ம கையில கலப்பை இருக்கு, வயல் இருக்கு, உழுவுறதுக்கு, உழைப்பை நம்பி இருக்கிறவன் அவனை ஏன்டா போய் காலை கழுவி சோறு போடணும், ஒரு பயிலும் போகாதான்ட்டாங்க. யாரும் போகல. 3 நாள் பார்த்தான். என்னடா யாருமே வரல அப்படின்ட்டு சிவபெருமானை நோக்கி, இந்த ஊர்ல என்னை யாருமே மதிக்கல, நான் கேட்ட வரத்தை இப்ப கொடுங்கிறான். கொடுத்தேன்ட்டாரு. என்ன வரம் கேள்றாங்கிறாரு. இந்த ராசிபுரத்துக்கு மழையே பெய்யக்கூடாதுன்றார். கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா, சொன்னோன்னா கொடுத்துட்டார். இதுல என்ன ஒரு ஐதீகம்னா, சிவபெருமான் சங்க எடுத்து ஊதுனா சங்கு சத்தம் கேட்ட உடனே வருண பகவான் மழையாக பொழிவார் என்பது ஒரு ஐதீகம். சங்கு ஊதுனா தானே வருண பகவான் மழை பெய்யணும். சங்க எடுத்து ஓரமா வச்சுட்டார். ராசிபுரத்துக்கு மழை இல்லை. நாரதர் மேல இருந்து பார்த்தார். ஒவ்வொருத்தனா வயலுக்கு போறவன் மழை இல்லைன்னு கலப்பையை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டான். ஒருத்த மட்டும் விடாம தினம் போய் உழுதுட்டு இருக்கான். எல்லாரும் சொல்லி பார்க்கறான், டேய் நீ உழாதரா, மழை தான் இல்லையே, ஏன்டா வீணா போய் வெட்டியா உழுவுறேன்னு. என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் போடான்ட்டான்.
நாரதர் மேல இருந்து பார்த்துட்டு கீழே வந்தார். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அல்லவா? டேய் என்னடா ஊர்ல ஒருத்தனுமே உழல, நீ மட்டும் தினம் வந்து உழுதுட்டு இருக்கியே, மழையே இல்லைன்னு தெரிஞ்சு ஏன்டா வீணா உழுவுறனர். அவன் சொன்னான், செஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், செய்யாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான். என்னுடைய தொழில் உழவு தொழில், என் முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன், நீ போயான்டான். தொடர்ந்து உழுதுட்டு இருக்கான். நாரதர் மேல போறார். சிவபெருமான்கிட்ட போய் கேட்கிறார், என்ன ராசிபுரத்துக்கு நீ வந்து மழை இல்லைன்னு சொல்லிட்டியா? ஆமா. ஏன்? இந்த முனிவர் ஒருத்தனுக்கு வரம் கொடுத்தேன், அவன் ராசிபுரத்துக்கு மழையே பெய்யக்கூடாது, நான் கொடுத்த வரத்தை காப்பாற்றணும்ல, சங்க எடுத்து ஓரமா வச்சுட்டேன். உடனே அவர் சொன்னார், அங்க பாரு கீழே ஒருத்த மட்டும் உழுதுட்டு இருக்கான்னு சொல்லி சிவபெருமான்ட்ட சொல்றார். சிவபெருமான் கீழே பார்த்தாரு. ஏன்டா அவன் என்ன முட்டா பெயல, நம்ம தான் மழை பெய்யலங்கிறது தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, இவன் தான்டா முட்டாள், ஏன்டா உழுதுட்டு இருக்கான்னு நாரதர்கிட்ட கேட்கிறார். நாரதர் சொன்னாரு, நம்ம முட்டாளா அவன் முட்டாளான்னு தெரியலன்னு. ஏன் யான்னு கேட்டான். நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், செஞ்ச தொழில விட்டவன் கேட்டான், என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன், அதனால உழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்றான்னு சொல்லிட்டு போயிட்டார் நாரதர். கொஞ்ச நேரம் கழிச்சு சிவபெருமான் யோசித்தாரு, ஏண்டா நம்ம தொழில் சங்கூதுற தொழிலாச்சே, நம்ம சங்க ஊதாம எடுத்து வச்சுட்டோமே, இந்த சங்கு ஊதுமா ஊதாதான் நமக்கு மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு எடுத்து போன்னு ஊதுனாரு. வர்ண பகவான் மலையை கொட்டிட்டான்.